السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களையும் திக்ருகளையும் பார்த்து வருகின்றோம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாக வேண்டுமா, யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் ஓதக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இதனை 100 தடவைகள் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்பும் இது போன்ற துஆக்கள் இருக்கின்றது, ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான். என்ன துஆ என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.